கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மிகுந்த அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனையில் நாம் தொடர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வேதம் சொல்லுகிற கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவன் நல்லவர். ஆகவே நாம் அவரை துதித்து பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே என்ற பாடலை கரங்களை தட்டி பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையே துதியுங்கள்,
ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா துதிக்கும் பாத்திர நம்ம ஆராதிக்கிற இயேசு ஒருவரே, நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவரே, நம்ம ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அதற்கு பாத்திரராய் இருக்கிறார். ஆகவே நாம் தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் மன மகிழ்ச்சியோட சந்தோஷமுள்ள இருதயத்தோட இன்னும் சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் என்ற பாடலை பாடி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் அன்பின் தேவன், நம்ம மேல அன்பு உள்ளவர். உலகத்தில் எந்த மனிதனும் நம்ம மேல உண்மையான அன்பை காட்ட முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நம்ம மேல உண்மையான அன்பை காட்டுகிறவர். ஆகவே அவரை நினைத்து அவருடைய அன்பின் அந்த வெளிப்பாடை உணர்ந்து தேவ சமூகத்தில் பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஆண்டவர் நல்லவர். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை இந்த நாள்
அன்பின் நிமித்தம் கர்த்தரை நடத்துகிறார். அவருடைய அன்பு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது. அவருடைய அன்பு நம்மை அரவணைத்து நடத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கர்த்தரை உயர்த்துவது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் 2025 வருஷத்துல ஆமேன் ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமா அற்புதமா நம்மை நடத்தினார். நமக்கு எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்தார், எத்தனையோ அதிசயமான காரியங்கள் எல்லாம் நமக்கு செய்தார். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, நான் எப்படி நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து நான் எவ்வளவோ நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்ப்பா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நன்றி ராஜா, இயேசு ராஜான்னு சொல்லி கர்த்தரை உயர்த்துவோம். ஆண்டவர் நல்லவர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. அப்பா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா.
ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார், நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு நன்மைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அவரால் செய்யப்பட்டிருக்கிறது. மனுஷனெல்லாம் எதிர்பார்த்தோம், உறவுகளை எதிர்பார்த்தோம், சொந்த பந்தங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனா எல்லாரும் நம்மளை கைவிட்டாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரம் நமக்கு நன்மை செய்வதில் அவர் சோர்ந்து போகவே இல்லை, நன்மை செய்வதில் அவர் தளர்ந்து போகவே இல்லை, நன்மை செய்வதில் அவர் ஒருபோதும் ஓய்ந்து போகல. நன்மை செய்து கொண்டே இருக்கிறார், இன்னும் நன்மை செய்கிறார், இனி அவர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியதுன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய்
கர்த்தர் நல்லவர். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு பெரியது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம மேல பாராட்டுகிற இரக்கத்தை விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் பெரியது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தகுதி, அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து தான் நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா தேவன் கிருபையாய் நம்மை அக்செப்ட் பண்ணுகிறாரு, நம்மை ஏற்றுக்கொள்கிறாரு. நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மை அரவணைக்கிறவர், நம்மை அவரோடு கூட இணைத்துக் கொள்கிறவர், நம்மை தனியே விடுகிற தேவன் ஒருவர் அல்ல. அவருடைய கிருபை நம்மை அணைத்துக் கொள்கிறது. எல்லாவற்றை விட நம்ம மேல வச்சிருக்கிற தயவு ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் நம்ம மேல இறங்கும் போதே நமக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னா, நம்மை உண்டாக்கின கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மனுஷனை விட அதிகமா இறங்குவார். மனுஷனை விட அதிகமா நம்ம மேல என்ன வச்சிருக்கிறார்னா அன்பு வச்சிருக்கிறார். ஆமா, அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமா ருசிக்க ருசிக்க உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட அது பெரியதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆண்டவர் நல்லவர். இருந்த இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம், ஆண்டவரே உங்க அன்பு இந்த உலகத்தை எல்லாவற்றை விட பெரியதப்பா. ஆமென், ஆமென். கொஞ்சம் அப்படியே வாயை திறந்து ஹல்லேலூயா இயேசுப்பா, இயேசுப்பா உங்களை தேடி நாங்க வந்திருக்கிறோம், உங்களை தேடி நாங்க வந்திருக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், நீர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கொஞ்சம் மனம் விட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். தகப்பனை விட, தாயை விட, உலகத்தில் இருக்கிற சொந்த பந்தங்களை விட, உறவுகளை விட, இரத்த பாசங்களை விட ஆண்டவர் நம்ம மேல அதிக அன்புள்ளவராக இருக்கிறபடினால என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே ஸ்தோத்திர ஆராதனையில ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கண்ணீர் வடித்த போது, நான் ஆண்டவரே வேதனைப்பட்டு நொந்து ஆண்டவரே வாழ்க்கையில வெறுத்து போய் இருந்த போதெல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில என்னை நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, என்னை ஆண்டவரே அழிந்து போகாம, நான் நிர்மலமாகி போகாம, நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிக்கிரமாகி போகாதபடிக்கு என்னை நீர் காத்தீரே. இந்த 2025 வருஷத்தின் முதல் மாதத்திலிருந்து இந்த 11வது மாதம் இன்னைக்கு ஆண்டவரே இந்த 30ஆம் தேதி வரைக்கும் எங்களை நீர் பாதுகாத்து கொண்டு வந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு விசை கூட வாயை திறந்து ஹல்லேலூயா. காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை. மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு மறப்பதில்லை. அழைத்தவர் நம்மை நடத்துவார், படைத்தவர் நம்மை காத்திடுவார். அழைத்தவர் நம்மை நடத்திடுவார், படைத்தவர் நம்மை காத்திடுவார். காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை. மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு மறப்பதில்லை. என் காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை. மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு மறப்பதில்லை. சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே, வேதனைகள் வந்தாலும் துவண்டு போகாதே. சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே, வேதனைகள் வந்தாலும் தளர்ந்து போகாதே. பலன் தரும் தேவன் இருக்கிறார், கிருபையால் உன்னை நடத்திடுவார். பலன் தரும் தேவன் இருக்கிறார், கிருபையால் உன்னை நடத்திடுவார். காலங்கள் கர்த்தர் மாறுவதில்லை, மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு. கரங்களை தட்டி காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை. மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு மறப்பதில்லை. மலை போன்ற தடைகள் முன்னே வந்தாலும், கண்ணீரின் பாதையில் நீ நடக்க நேர்ந்தாலும்,
மாறுவதில்லை. மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு மறப்பதில்லை, இயேசு மறப்பதில்லை. ஒரு விஷயம் கூட நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு என்னை மறக்கவே இல்லை, இயேசு என்னை மறந்து போகவே மாட்டார், இயேசு மறந்து போகவே மாட்டார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. பெற்ற தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உலகத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிற ஒரே ஒரு உறவு என்னன்னா அது தாயுடைய அன்பு என்று சொல்வார்கள். 10 மாதம் தன்னுடைய கற்பத்தில் பிள்ளையை சுமந்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அந்த அன்பு அந்த பிள்ளையின் மேல அதிகமா இருக்கும். ஆமா, அந்த தாயுடைய உறவு, அந்த தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவு அதிகமா இருக்கும். ஆனா அந்த தாயே ஒரு நாள் மறந்து போகலாம், அந்த தாயே தன் பிள்ளையை மறந்து நீ வேணான்னு ஒதுக்கி தள்ளலாம். ஆனா வசனம் சொல்லுது, அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை, நான் உன்னை மறந்து போவதே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு தேவனாகிய கர்த்தர் நம்மை இம்மட்டுமா நடக்காம நடத்தினாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவனாகிய கர்த்தரை, அந்த தேவனாகிய ஆண்டவரை வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சொல்லுங்க, நீர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கிய ஆண்டவரே. ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. கொள்ளை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்ப